இப்போ பார்த்தீங்கன்னா, மழை வந்து ஃபுல்லாக வெள்ளம் இங்கெல்லாம் நீங்கள் நிற்கிறதெல்லாம் தண்ணி இருந்தது. நாங்கள் மக்கள் இயக்கம் சார்பாக இங்கே எல்லாம் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி போட்டோம். அப்போது தளபதி பாராட்டினார் எங்களை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 25 இடத்துல தளபதி அவராகவே முகாம் போட்டு இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மக்களுங்க தளபதி பேரை சொன்ன கூட்டம். நாங்கள் இதுக்கு முன்னாடியே மருத்துவ முகாம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தளபதி பண்ணுறாருன்னொன்னே எல்லாம் மகளிருங்க பெரியவங்க எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது, பெரிய விஷயமா இருக்குது. தளபதி ஒன்று ஒன்று இறங்கி பண்ணுறதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த புயலுக்கு இவ்வளோ இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா வந்து சாப்பாடுலேருந்து இல்லை, புயலுன்றது வந்து இயற்கை சம்மந்தப்பட்டது. அதனால் வந்து அதை பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. வர்ற டைமில் உதவணுன்றது எங்கள் தளபதியோட நோக்கம். அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம். அந்த புயலில் வந்து நீங்கள் பண்ணதுக்கெலாம் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எங்கள் தளபதி என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம். தளபதி அவர் எது சொல்கிறாரோ அதுக்கு முன்னாடி நாங்கள் போய் நிற்போம். ஆமாம், ஏன்னா எங்கள் தளபதி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா, தளபதியாக இருக்கட்டும், எங்கள் அகில இந்திய பொதுச்செயலாளர் ஆனந்தண்ணா இருக்கட்டும், அவங்களே எங்களுக்கு வழிகாட்டுறது என்னென்னா நல்லது மட்டும்தான். நல்லதை இப்படி தான் செய்யணும், இப்படி தான் கொள்ளணும், இப்படி தான் பயணிக்கணுன்ற சொல்லி கொடுக்குறது அவர் தான். அடுத்தடுத்து என்ன மாதிரியான இது போகணும்? அது எல்லாம் தளபதி சொல்லுவார். தளபதி மூலிமா ஆனந்தண்ணங்கிட்ட சொல்லுவாங்க. அதுபடி நாங்கள் செயல்படுவோம்.